இந்த கோவிட் டைம்ல நம்ம சமைக்கிறோம்னு ரொம்ப ஆர்வக்குள்ளத்தரமா என்ன பண்ணேன், பனானா ஐஸ்கிரீம் பண்ணேன். இந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும் போது ஸ்மூதி மாதிரி இருந்துச்சு. அம்மாக்கு கொடுத்தேன், சூப்பர் நாங்க. நல்லா இருக்குடா, நல்லா தான் இருக்கு, சாப்பிடு. ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். அப்போன்னு பார்த்து என்ன பண்ணாரு, என் மாமா வந்தாரு. வந்த உடனே இருங்க மாமா, உங்க சர்ப்ரைஸா பனானா ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன்னு கொடுத்து ஒரு ஸ்பூன் வாயில வச்சுட்டாரு. வாய் ஒட்டிக்கிச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன? வாய் திறக்க முடியல. என்ன அம்மா வழவழப்பா இருக்கு, நாக்கு குழழுது, பல்லு எல்லாமே வந்து அந்த ஒரு மாதிரி வழவழப்பு தன்மை ஆயிடுச்சு. நாசமா போனவள அல்வாவை கூட உங்க அம்மா மாதிரி பண்ணிருக்கேன். மனுஷன் 3 நாள் செங்கல், பல்பொடி, கோல்கேட் எல்லா பேஸ்டும் போட்டு விளக்குனாரு அந்த வளவளப்பு போல. அத்தோட பனானா ஐஸ்கிரீமை மூடி வச்சுட்டேன். பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்தது, எப்படி இன்னும் உயிரோட இருக்கீங்க? கேக்குறான் இல்லடா, சொல்லு, தைரியமா சொல்லுப்பா. அப்போ இட்லி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சூப்பர், 5 இட்லி ஊற்றிட்டியா, ஓகே. வந்து உட்காந்துட்டோம். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு போய் ஆஃப் பண்ணிட்டு திறக்கிறோம். அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா மாவே இல்லை, இட்லியே இல்லை. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? என்னடா ஆச்சு இது? நான் கண்ணார பார்த்து நீ ஊத்துனீங்க அப்படின்றேன். மாமா நானும் தான் மாமான்னு பார்த்தா அதில் அந்த துணி வைப்போம்ல, அதை மறந்துட்டோம். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. கடைசி என்ன ஆச்சு தெரியுமா? அதை தூக்கிட்டு தண்ணி கூட மிக்ஸ் ஆயிடுச்சு. நீ லேட் ஆயிடுச்சு, நீ சாப்பிட வேற எதுவும் இல்லைன்னு ஜீனியை உள்ள போட்டு அப்படியே கிண்டிட்டு பாயாசமா 2 பேரும் ஒரு கெலாக் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டோம். என்னடா பொண்ணை வளர்த்து வச்சுக்கிறீங்க? சரி மச்சான், பார் வேலையை பார். இல்ல இதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தீபாக்கு சிலையே வைக்கலாமே. தெரிகிறதா? சாம்பார் சூப்பரா வைப்பேன். சரி, ஓகே ஓகே, எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க. ஏன்னா நான் வீட்டில் போய் நைட்டு சாப்பிடணும். ஸோ அதனால தேங்க்யூ. ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு தயக்கம் இருக்குல்ல, அது கடைசி வரை உண்டு. எனக்கு வந்து இந்த யூடியூப்ல சமைக்கிறவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் இருக்குண்ணே. Tell me. இந்த உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அந்த தேவையான அளவு என்னன்னு தெரியாம தான் நான் வீடியோவே பாக்குறேன். அது என்ன அது தெரிஞ்சா நீ சமைக்க தெரிஞ்சுப்பிய. இஞ்சி கேப்ல பஞ்சடிச்சு புறானே. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.